ஹாய்! எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை தான் வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஆனா, நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெண்பொங்கலே செய்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீட்ல பொங்கல் செஞ்சு. ஆனா, எனக்கு அவங்க வந்து அதிகமா பொங்கல் சாப்பிடாதனால, நானும் அடிக்கடி செய்யறது இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அடம் பிடிச்சு வெண்பொங்கல் மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய்லாம் தாளிச்சு கொட்டி, நல்ல முந்திரி, திராட்சை வீட்ல இருந்த எல்லா நட்ஸும் போட்டு சூப்பரா ஒரு வெண்பொங்கல் தாங்க செஞ்சிருந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, தம்பி நைட்டே சொல்லிட்டான், வெண்பொங்கல்னா எனக்கு பீனட் சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி செஞ்சு வச்சுருங்கம்மான்னு. அதை தாங்க நான் வந்து செஞ்சேன். கொஞ்சம் வந்து அரைச்சி நல்லா நைஸாக நம்மக்கிட்ட இருக்கிற மிக்ஸி தான் சரியாக அரைக்காது இல்லைங்களா? கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து நைஸாக அரைச்ச சட்னி, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கொரகொரப்பான சட்னியும் வச்சுருந்தேன். தம்பி எது வேணுமோ எழுந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பொங்கல். ஒருவேளை ரொம்ப நாள் கழித்து செஞ்சதுனால டேஸ்ட்டு நல்லா இருந்தா மாதிரி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட்டு உண்மையாகவே சொல்கிறேன், பொங்கல் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களும் சொன்னாங்க பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மத்தியானம் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் தாங்க பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதோட கிச்சன் வேலை முடிஞ்சது. இதோட நைட்டுக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.